ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அத்ரு சேனலில் வந்து நம்ம உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி தான் வைக்க போகிறோம். மசாலெலாம் அரைச்சி ஊற்றி வைக்கிற கிரேவி இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. உடச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கு ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானலாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், தேங்காய், ஒரு மூடி தேங்காயில் 1/4 பாகம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, 2 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கசகசா, பின்ன குருமிளகு, பட்டை, ஏலக்காய், ஸ்டார் பூவும் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எப்படின்னு பார்க்கலாம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கு நான் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பிரிஞ்சி இலையை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம எண்ணெய் ஊற்றி தாளித்து விட்றதுக்கு. உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் நம்ம அரைக்கிறதுக்கெல்லாம் காமிச்சேன் பார்த்திங்களா, அது எல்லாமே ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். தக்காளி 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம வடைச்சட்டி வச்சு தாளித்து விடலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி அடுப்பில் வச்சு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு போட்டுடலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம பிரிஞ்சி இலை போட்டுருவோம். பச்சை மிளகா போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வணங்கணும். அப்போ குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணங்கணும். பச்சை வாசம் போகணும். நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி வணங்கிருச்சு. நம்ம இதுலேயே மிளகாப்பொடி மல்லிப்பொடியெல்லாம் போட்டோம்னா கலர் குழம்பு நல்லா இருக்காது. அதனால் நம்ம தக்காளி அரைச்சதை ஊற்றிடுவோம். தக்காளி நல்லா வணங்கி பச்சை வாசம் போட்டோம். தக்காளி வணங்கும் போதே உப்பு போட்டுடலாம். இதில் நல்லா வணங்கும். மிளகாப்பொடி போட்டுட்டோம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருவோம். தக்காளி இது எல்லாமே பச்சை வாசம் போட்டோம். தக்காளி அது மசாலைகள்லாம் போட்டது, மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டதோடது எண்ணெய் மிதந்து வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சது ஊற்றலாம். மிக்ஸி ஜார் அரைச்ச தண்ணி ஊற்றுறேன். குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் கலக்கி வைக்கிறேன். நல்லா கொதித்து
நல்லா எண்ணெய் மிதந்து வரும்போது நம்ம முட்டை உடச்சி ஊற்றுவோம். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் முட்டை உடச்சி ஊற்றுற குழம்புக்கு வந்து ரொம்ப கட்டியாக வச்சா நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பச்சை வாசம் போய் எண்ணெய் மிதந்து வரும்போது நம்ம முட்டை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு. முட்டை உடச்சி ஒவ்வொன்றா ஊற்றிடலாம். அப்படியே வெந்து அழகாக இருக்குது. சூப்பராக மஞ்சக்கரு உடையாமல் 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையானது ஊற்றிக்கோங்க. எனக்கு 5 முட்டை நான் ஊற்றிருக்கேன். இது நல்லா அழுங்காமல் இளக்கக்கூடாது. கொதிக்கட்டும். நல்லா மூடி வச்சிடலாம். கொதிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம பார்க்கலாம். உள்ளே தான் வச்சுருக்கேன். முட்டை உள்ள மஞ்சக்கரு உள்ள வேகணும். அதனால் திறந்து பார்த்துடலாங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். முட்டை நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இலக்கணம்னா நடுவில் இருக்கிற மஞ்சக்கரு உடஞ்சிரும். அப்போ நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கூடி நல்லா வேகட்டும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த மெத்தட்லேயே செய்யுங்க. இல்லாட்டி குழிக்கரண்டி பெரிய குழிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி அப்படியே அழகாக வச்சிங்கன்னா போதும், உடையாமல். நான் வந்து கண்ணாடி பவுலில் குட்டி பவுலில் ஊற்றி வச்சேன். இப்படி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், அழகாக வெந்திருக்கு. சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்க இந்த மெத்தடில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.